வணக்கம் நண்பர்களே, என்ன எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ட்ராப் செட் விஸ் சூப்பர் செட் அப்படின்னா என்ன, இதனால் என்ன பயன், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நண்பர்களே, நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த உடம்புக்கு நம்ம என்னென்ன மசிலுக்காக நம்ம பயிற்சி பண்ணுறோமோ அதை வந்துட்டு நம்ம வித்தியாசமாக பண்ணணும். அப்படின்னா மாறுபட்ட பயிற்சிகளை பண்ணுறது மூலமாக தான் இந்த மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரியா? நான் எல்லா பதிவுன்னு சொல்கிறது தான், நேச்சுரலாக பண்ணுறவங்க பல்வேறு விதமான முயற்சிகளை வந்துட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல பாடி ஸ்ட்ரக்சரை வந்து நேச்சுரல் பண்ணுறவங்களால கொண்டு வர முடியும். அதிகபட்சமாக ஒரு 16, 17, 18 இன்ச்சு வரைக்கும் கொண்டு வரலாம் நேச்சுரலில். சரியான முறையில் பயிற்சி செஞ்சு நல்ல சப்ளிமெண்ட்ஸு, நல்ல டயட்டு இதெல்லாம் எடுத்தாங்கன்னா கொண்டு வர முடியும். ஆனால் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு உடம்பு வரும். நீங்கள் ராங்கான ஒர்க் அவுட் பண்ணால் கூட அவங்களுக்கு பாடி வரும். மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு, அனபாலிக் ஸ்டெராய்டு எடுக்கிறவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் வரும். ஆனால் அது விட்டதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி. சரியா? அந்த டாபிக் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். அதை பற்றி நிறையா வீடியோஸ் நான் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். நேச்சுரல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, இந்த மசில் டென்ஷனை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். பல்வேறு விதமான பயிற்சிகளை, மாறுபட்ட பயிற்சிகளை பண்ணும்போது தான் நமக்கு இந்த பாடி வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். அதில் தான் இந்த சூப்பர் செட்டும் இந்த ட்ராப் செட்டும் வருது. ஃபஸ்ட் ட்ராப் செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த பயிற்சியாக இருக்கட்டும், நீங்கள் ஷோல்டராக இருக்கட்டும், செஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரைசப்ஸாக இருக்கட்டும், லெக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு இப்போ இங்கே உதாரணத்துக்கு நீங்கள் பைசப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்பலில் உங்களால் எவ்வளோ தூக்க முடியும்? ஒரு 15 தூக்குவீங்களா? ஒரு சைடு 15, ஒரு சைடு 15. பார்பல் ஒரு 8, ஒரு 10 கிலோ. சரியா? 30-40 கிலோன்னு வைங்க. இதை வந்துட்டு சின்ன சின்ன பிளேட்டாக போடணும். 2 கிலோ பிளேட்டாக போட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு 12 கிலோ வரும், இந்த சைடு ஒரு 12 கிலோ வரும். அல்லது ஒரு 7 கிலோவாக போட்டுக்கணும். இப்படி 3 கிலோவாக இந்த மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது என்னன்னா, ஃபஸ்ட்டு ரெப்யூட்டேஷன், அதாவது நீங்கள் அதிக வெயிட் போட்டு பயிற்சி பண்ணும்போது ஒரு 8 ரெப்யூட்டேஷன் உங்களால் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பண்ணும்போது அடுத்த 2 பிளேட்டை 2 பேர் கழட்டணும். அந்த பக்கம் இருந்து அதை எடுக்கணும். ட்ராப் செட்டுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். அப்போ நீங்கள் அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஒரு 12 கிலோவில் பண்ணீங்க எடுத்துட்டிங்கன்னா 10 கிலோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்? பண்ணுங்கள். மசில்ஸ் வேறு லெவலில் டெவலப் ஆகும். அப்புறம் 2 பிளேட்டு கழட்டுனா 7 கிலோ, ஒரு சைடு 7 பண்ணுறீங்க. அப்புறம் 2 கிலோ கழட்டுறாங்க, அப்புறம் 5, அப்புறம் 2 கிலோ கழட்டுறாங்க, 2. சரியா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். 12லேருந்து 2 கழட்டிட்டு வராங்க. 2 சைடு இருந்து 2 பிளேட்டை 2 பேர் கழட்டணும். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க அந்த கழட்டுற ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. இப்படி நீங்கள் வைக்கும்போது 2 சைட்லேருந்து பிளேட்டை கழட்டுறாங்கன்னா, முடிஞ்சால் நான் அந்த வீடியோ பண்ணி போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதை வந்து ட்ராப் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எல்லா பயிற்சியுமே பண்ணலாம். ஈவனிங் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்குவாட் பண்ணலாம். ஸ்மித் மெஷினில் அதிக வெயிட்டை போட்டு 2 சைடு நின்று பிளேட்டு கட்டும்போது நீங்கள் ரெப்யூட்டேஷன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரைசப்ஸ் பண்ணலாம். ஸ்கல் க்ரஷர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பண்ணலாம். செஸ்ட்டு பண்ணலாம். நீங்கள் ஒரு 40 கிலோலேருந்து பண்ணுறீங்க, ஒரு 5-6 ரெப்யூட்டேஷன் பண்ணிட்டு டக்குன்னு வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற 30 கிலோ தூக்கி பண்ணுறீங்க. அப்படியே அதை போட்டு அடுத்தது 25 கிலோவில் வந்துட்டு, ஏன்னா வெயிட் இது அதிக வெயிட்டாக இருக்கும்போது ரெப்யூட்டேஷன் கம்மியாக வரும். வெயிட்டுக்கு குறைய உங்களால் ரெப்யூட்டேஷன் பண்ண முடியும். 25 கிலோவில் உங்களால் 10 பண்ண முடியும். 20 கிலோவில் 12 பண்ண முடியும். 17 கிலோவில் வந்துட்டு ஒரு 15 பண்ண முடியும். 15 கிலோவில் வந்துட்டு ஒரு 18 பண்ண முடியும். ஏன்னா வெயிட் குறையுது இல்லை. இது எல்லாமே ட்ராப் செட்டு தான் நண்பர்களே. இது எல்லாமே ட்ராப் செட்டு தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிக எடையிலிருந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிப்படியாக வெயிட்டு குறைச்சி பண்ணுற அது எல்லாமே வந்துட்டு ட்ராப் செட்டு தான். அது வந்துட்டு பர்டிகுலராக ஒரே மசிலுக்கு பண்ணுறது. சரிங்களா? நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு 30 கிலோவில் ப்ரெஸ் பண்ணுறீங்கள, அப்படியே டக்குன்னு வச்சுட்டு அப்படியே 25 கிலோ, அதுன்னு உங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியும் வச்சிடுறீங்க 15 கிலோவில். இது எல்லாமே ட்ராப் செட்டு தான். உங்கள் எல்லா மசில்ஸ்க்குமே இதை நீங்கள் பண்ணலாம்.
செஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன மெசேஜ், அதே மாதிரி சைடு லெட்ரல் ரேஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ரேஸாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு அதாவது டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே எடுத்து அடுத்த பயிற்சி பண்ணுறது தான் கம்மி வெயிட்டில். சரியா? இதை எல்லாமே வந்துட்டு ட்ராப் செட்டுன்னு சொல்லலாம். இது நான் இப்போ ஒன்று புதுசாக சொல்கிறேன். நீங்கள் அதிக வெயிட்டிலேருந்து குறைஞ்சிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் குறைஞ்ச வெயிட்லேருந்து அதிக வெயிட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டக்குன்னு ஒரே மசிலை டார்கெட் பண்ணி நீங்கள் பயிற்சி பண்ணுறது எல்லாமே ட்ராப் செட்டு தான். ஆனால் ட்ராப் செட்டு பெரும்பாலும் அதிக வெயிட்லேருந்து தான் கம்மி பண்ணி வருவாங்க. சரியா? உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குறைஞ்ச வெயிட்லேருந்தும் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. சூப்பர் செட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசில் பண்ணுறீங்க, அப்படியே ஒன்றுக்கும் மேற்பட்ட மசில். இப்போ நான் ட்ரைசெப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பைசெப்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப்ஸ் பண்ணுறது. புரியுதா? இந்த மாதிரி எல்லா மசிலுக்குமே பண்ணலாம். நீங்கள் செஸ்ட் பண்ணுறீங்க, டக்குன்னு பைசெப்ஸ் கர்ல் பண்ணலாம். அதுவும் பைசெப்ஸ் பண்ணுறீங்க, அப்படியே பின்னாடி திரும்பி ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் செட்டில் வரும். சரிங்களா? அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மசில் இல்லைன்னா அதற்கும் மேற்பட்ட மசில்ஸ் டார்கெட் பண்ணி பயிற்சி பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் செட்டில் வரும். முடிஞ்சால் அதையும் நான் இங்கே ஒரு வீடியோ பண்ணி போடுறேன், சின்ன வீடியோ பண்ணி போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரே இதில் பண்ணணும். இப்போது ஃபங்க்ஷனல் ட்ரைனரில் இதை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன் பண்ணுறீங்க, அப்படியே பைசெப்ஸ்க்கு மாறிடலாம். அப்படியே திரும்ப வந்துட்டு நீங்கள் இதுக்கு பண்ணலாம், இதுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இல்லைனா அப்படியே அந்த மெஷினை கீழே பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராப்ஸுக்கு பண்ணலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஹெல்ப் தேவையில்ல, நீங்களே டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா இதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறீங்களே, அதனால வந்துட்டு சூப்பர் செட். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.